நம்ம இப்ப என்ன கதை சொல்ல போறோம் தெரியுமா? அங்கன்வாடி மையத்துக்கு போகலாமா? சரியா? இப்ப நீங்க அங்கன்வாடி மையத்துக்கு வரீங்கல்ல, அதே மாதிரி ஒரு தம்பி, அவங்க பேர் வந்து தாமு. அவங்க வந்து அங்கன்வாடி மையத்துல புதுசா சேர்க்கலான்னு சொல்லி தாமுவோட அம்மா வந்து வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அப்ப தாமுக்கு வந்து அங்கன்வாடி மையத்துக்கு போறதுக்கு வந்து பயமா இருந்துச்சாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்ப தாமு வந்து வெளியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி அங்கன்வாடி மையத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அங்க மரத்துல இருந்து ஒரு குயில் வந்து பாடிட்டு இருந்துச்சான். சரியா? அப்ப வந்து தாமு வந்து அந்த குயிலுக்கு போய் குயிலே குயிலே எப்படி நீ அழகா பாடுற அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அதுக்கு வந்து குயில் சொன்னிச்சான், நான் அங்கன்வாடி மையம் பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, நான் டெய்லி அங்க போய் உட்காந்துருப்பேன், அங்க குழந்தைங்களாம் அழகா பாடுவாங்க, அதை பார்த்து நானும் பாடுறதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்படியா, நானும் ஒன்ன மாதிரியே பாட முடியுமான்னு சொல்லி தாமு வந்து குயில்கிட்ட கேட்டானாம். அது குயில் சொன்னிச்சான், ஓ முடியுமே, நீ அங்கன்வாடி மையத்துக்கு போ, உனக்கு பாடுறதுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னிச்சான். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமு வந்து பின்னாடி தோட்டத்து பக்கம் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அங்க வந்து மயில் வந்து தோகை விரிச்சு அழகா ஆடிட்டு இருந்துச்சான். சரியா? அப்ப தாமு வந்து மயில்கிட்ட போய் மயிலே மயிலே எப்படி நீ இவ்வளவு அழகா ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அதுக்கு வந்து மயில் சொன்னிச்சான், நான் வந்து அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்களை தான் ஆடிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நானும் ஆடுறதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். ஓ அப்படியா, உன்ன மாதிரி நானும் அழகா ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். ஓ முடியுமே, நீ அங்கன்வாடி மையத்துக்கு போ, உனக்கு வந்து அங்க ஆடுறதுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி மயில் சொன்னிச்சான். சரியா? வந்து ஒரு மரத்துல வந்து 2 பச்சை கிளி இருந்துச்சான். 2 பச்சை கிளி வந்து அழகா பேசிட்டு இருந்துச்சான். உடனே வந்து தாமு என்ன பண்ணானா, பச்சை கிளிகிட்ட போய் எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க, உங்களுக்கு யார் பேச சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு வந்து பச்சை கிளி சொன்னிச்சான், நான் வந்து அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்களாம் அழகா பேசிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நானும் பேசுறதுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பச்சை கிளி சொன்னிச்சான். ஓ அப்படியா, உங்களை மாதிரி நானும் அழகா பேச முடியுமா அப்படின்னு சொல்லி தாமு வந்து கேட்டானா. அதுக்கு கிளி என்ன சொன்னிச்சான், ஓ முடியுமே, நீ அங்கன்வாடி மையத்துக்கு போ, உனக்கும் வந்து அங்க பேசுறதுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னிச்சான். சரியா? அடுத்தது வந்து என்ன பண்ணானா, அங்க வந்து ஒரு செவுத்து மேல நிறைய எறும்பெல்லாம் என்ன பண்ணிச்சான், லைனா எறும்பு போயிட்டே இருந்துச்சான். தாமு வந்து அந்த எறும்புக்கு போய் எப்படி இவ்வளவு அழகா கோட் போட்ட மாதிரி லைனா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு வந்து அந்த எறும்பு என்ன சொன்னிச்சான், நான் அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்கள லைனா போறத பார்த்து நானும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அதுக்கு வந்து தாமு என்ன சொன்னா, உங்களை மாதிரி நானும் லைனா கோட் போட்டு அழகா போக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஓ தெரியுமே, நீ அங்கன்வாடி மையத்துக்கு போகணும்னு சொல்லி தருவாங்கன்னு சொல்லி எறும்பு சொன்னிச்சான். சரியா? உடனே தாமு வந்து நம்மளும் அங்கன்வாடி மையத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அம்மாட்ட போய் நான் அங்கன்வாடி மையத்துக்கு போறேன், எனக்கு கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரியா? அங்கன்வாடி மையத்துக்கு வந்து என்னென்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, பேச கத்துக்கிட்டீங்க, வேற என்ன கத்துக்கிட்டீங்க, ஆடத்துக்கு கத்துக்கிட்டீங்க, அப்புறம் கத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க, ஆடத்தை கத்துக்கிட்டீங்களா? வெரி குட். சரி, குயில் வந்து எப்படி பாடிட்டு இருந்துச்சு, மரத்துல உட்காந்து குயில் எப்படி பாடிட்டு இருந்துச்சு, கோன்னு பாடிட்டு இருந்துச்சு. சரி, அதே மாதிரி குயில் மாதிரி பாடுறதுக்கும், மயில் மாதிரி ஆடுறதுக்கும், கிளி மாதிரி பேசுறதுக்கும், லைனா போறதுக்கும் எல்லாம் நல்ல பழக்கமே கத்துக்கிறதுக்கு அங்கன்வாடி மையத்துக்கு வரணும். சரியா? கதை நல்லா இருக்கா? வெரி குட்.